ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வைக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 லவங்கம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு ஏலக்காய், 1 இன்ச் பட்டை 1 சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்கேஸ் 1/2 கிலோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே டபுளாக பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பொருள் எல்லாமே நீங்கள் டபுளாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணக்கூடாது. மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லா வறுபட்டு வரும். அந்த மசாலாவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வைக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், மட்டன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மட்டனில் அந்த கொஞ்சமாக காரம் இறங்குறதுக்கு வேண்டி இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்க்குறேன். உங்களோட மட்டன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்குது. இப்போ இது லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், மட்டன் நல்லா சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்தது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வைக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, மல்லி மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட வாசமெல்லாம் நல்லா போய் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிரும். இப்போ மசாலா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்ததுன்னா கொஞ்சமாக சூப் மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சு குடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா மட்டனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு மட்டனில் சேர்த்த உப்பே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் உப்பு எதுவும் சேர்க்கல. பாருங்கள், நம்மளோட மட்டனில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.